இது வெறும் கோயில் அல்ல, வரலாறு, கலை, இசை, மருத்துவம், ஆன்மீகம் அனைத்தும் ஒன்றாக சங்கமிக்கும் தெய்வீக உலகம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் இந்த மயில்ரங்கங்க. அமராவதி ஆற்று கரையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த வைத்தியநாத சுவாமி, அதாவது மயில்ரங்கம் வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு தான் இன்னைக்கு நான் போயிருந்தேன். கொங்கு மண்டலத்தின் புகழ்பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்றான இந்த கோவில்ல சூரபத்மனை வென்ற முருகப்பெருமான் தன் பெற்றோரின் ஆசி பெற மயில் வாகனத்தில் வந்து இறங்கிய புனித தலம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய மன்னர்களின் கலைநயமும் கிருஷ்ணதேவராயரின் திருப்பணிகளும் வரலாறு பேசும் அளவிற்கு இன்றும் பசுமை மாறாமல் பழமையோடு இருக்கிறது. தீராத நோய்கள் தீர்க்கும் வைத்தியநாதர், தாயின் கருணையோடு அருள்வாளிக்கும் தையல் நாயகி, மூலிகைகளால் தயாரிக்கப்படும் மரகத லேகியம், அம்மனின் மூலிகை தைலம் இன்றும் பக்தர்களுக்கு நம்பிக்கையின் மருந்தாக திகழ்கிறது. திருமண தடை நீங்க, புத்திர பாக்கியம் கிடைக்க வேம்பரசு திரு கல்யாண வழிபாடு நடைபெறும் புண்ணிய ஸ்தலம் இது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அதிசய தூண்கள், 56 நுணுக்கமான சிற்பங்கள், தமிழரின் சிற்பக்கலையின் உச்சத்தை உலகிற்கு சொல்லும் அளவிற்கு பிரம்மாண்டமாக, அழகாக, கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த கோவிலில். ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் தட்டினால் இசைப்பாடும் சப்தஸ்வர இசை தூண்கள். ஒவ்வொரு ஒலியும் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு இசை வரலாற்றை நமக்கு உணர்த்துகிறது. மயில்ரங்கம் கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகள் இந்த தலத்தின் வரலாற்றை நமக்கு எடுத்துரைக்கின்றன. அவற்றில் இறைவன் தீராவினை தீர்க்கும் தம்பிரனார் என்று போற்றப்படுகிறார். கல்லில் பொறிக்கப்பட்ட இந்த எழுத்துக்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, 1000 ஆண்டுகளை கடந்து நமக்காக பேசும் வரலாற்றின் குரல்கள். தூண்களில் இசை, கல்வெட்டுகளில் வரலாறு, அருளில் வைத்தியம், இவை அனைத்தும் ஒன்றாக சங்கமிக்கும் இடம்தான் மயில்ரங்கம் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். கண்டிப்பா சிவன் பக்தர்கள் அனைவரும் இந்த கோவிலை தவறாம போய் தரிசனம் பண்ணுங்க.